Welcome to Joyful Channel. மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இரவுக்குப் பின் விடிகாலை. சென்னையில் இருக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் அருண். தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர், பாய் வீட்டில் இருக்கின்ற ஓய்வுற்ற பொது ஊழியர். அருணின் கனவு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக வேண்டும். ஆனால் வீட்டில் இருக்கின்ற பொருளாதார சுமைகள் காரணமாக அவர் பட்டம் முடித்தவுடன் வேலை தேடத் தொடங்கினார். வாழ்க்கை அவருக்கு எளிதாக இல்லை. முதலில் ஒரு பிபிஓ நிறுவனத்தில் இரவு நேர வேலை, பிறகு ஒரு வங்கியில் கஸ்டமர் சர்வீஸ். கனவுகள் தள்ளாடிய நிலையிலும் அவருக்குள் இருந்த தீவிருப்பம் மட்டும் குமிழி போல மிதந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவரது சிறிய சகோதரி பள்ளியில் விழுந்து காயமடைந்தாள். மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டது. வீட்டில் சேமிப்பு இல்லை. அலுவலகத்தில் கெஞ்சியும் சம்பளக் கணக்காளர் உதவ முடியவில்லை. அருண் அந்த இரவில் வீடு திரும்பும் போதே மனம் உடைந்து அழுதார். அப்போது ஒரு பழைய சாலை வாசல் கடையில் ஒரு புத்தகம் கண்ணில் பட்டது. யூ கைன் வின் ஜிவ்கேரா. 20 ரூபாய். அவர் அதை வாங்கினார். பயணத்துக்குள் வாசிக்கத் தொடங்கினார். அந்த ஒரு புத்தகமே அவருக்கு ஒரு புதிய பார்வையை அளித்தது. வாழ்க்கையை எதிர்கொள்ளும் விதம், சிக்கல்களை வெல்லும் சக்தி, பொறுமையின் விலை, கனவுகளை அடைவதற்கான திட்டங்கள். அடுத்த 6 மாதங்களில் அருண் முழுக்க நடுநிலை வர்த்தக அறிவு, பிசினஸ் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிதி மேலாண்மை ஆகியவற்றை யூடியூப் மூலமாகவும் இலவச இணைய வளங்கள் மூலம் கற்றார். தினமும் வேலை முடிந்த பின் 3 மணி நேரம் ஒதுக்கினார். அவரால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் முயற்சி வாட்ஸ்அப்பில் பேஷன் ஜுவல்லரி விற்பனை. அது மூலமாக சில வாடிக்கையாளர்கள் கிடைத்தனர். பின் அவர் ஒரு சிறிய இணையதளத்தை துவக்கிய போது வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹேண்ட்மேட் சாமான்கள், கஸ்டமைஸ்டு கிப்ஸ் ஆகியவற்றை விற்றார். முதல் மாதம் 2000 ரூபாய், 2ஆம் மாதம் 5000 ரூபாய், ஒரு வருடத்தில் 50,000 ரூபாய் வரை லாபம். அதற்கே அவர் வியந்தார். அப்போதுதான் அவரால் பெரிதாக வர முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. அருண் தனது பிபிஓ வேலை விட்டு முழு நேரமாக தனது அரசு கிரியேஷன்ஸ் என்ற ஆன்லைன் வணிகத்தை உருவாக்கினார். வீடியோ விளம்பரங்கள், சமூக ஊடகங்களில் விழிப்புணர்வு, வாடிக்கையாளர் மதிப்பீடு போன்றவற்றை முறையாக பயன்படுத்தினார். 3 வருடங்களில் அவர் ஒரு சொந்த தொலைபேசி செயலியை உருவாக்கினார். இப்போது அவரிடம் 10 பேர் கொண்ட ஒரு சிறிய குழுவும் உள்ளது. இந்தியா முழுவதும் வாடிக்கையாளர்கள், ஐடியா ஏற்றுக்கொள்ளும் முதலீட்டாளர்கள். அருண் இன்று பல கல்லூரிகளுக்கு சென்று மாற்றத்தை உருவாக்கும் வணிகம் பற்றிய சொற்பொழிவுகள் நடத்துகிறார். ஒரு நேரத்தில் இரவு வேலை செய்து உயிர் வாழ தவித்த அருண் இன்று நிறுவன உரிமையாளர். அவர் கூறும் முக்கிய வாசகம்: வெற்றி என்பது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அல்ல, சந்தர்ப்பம் உருவாக்கும் போதுதான்.